ஃபுல்கா. இதை மெல்லிய ரொட்டி என்றும் சொல்லலாம். இது இந்திய குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு உணவு வேளையிலும் தவறாமல் பரிமாறப்படுகிறது. இந்த ஃபுல்கா ரொட்டியை சுவையானதாகவும் மெத்தென்றும் செய்ய கைப்பழக்கமும் பொறுமையும் தேவைப்படுகிறது. இதை செய்ய தேவையான பொருட்கள்: 1 தேக்கரண்டி அமுல் நெய், 1 கப் முழு கோதுமை மாவு, மாவு பிசைய தேவையான தண்ணீர், அத்துடன் 1 தேக்கரண்டி உப்பு. முதலில் ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் முழு கோதுமை மாவை எடுத்து 1 தேக்கரண்டி உப்பை சேர்த்து அமுல் நெய்யை உருக்கி நீர்த்த பதத்தில் மாவுடன் சேர்த்து நன்றாக பிசைந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அமுல் நெய் மாவில் முழுவதும் கிரகித்திருப்பது போல் மென்மையான சப்பாத்தி மாவாக பிசைந்து கொள்ளுங்கள். பிறகு தேவையான அளவு தண்ணீரை ஊற்ற வேண்டும். மாவை நன்றாக பதமாக பிசைந்து கொள்ளுங்கள். அதிகமாக உலர்ந்திருக்கவும் கூடாது, அதே சமயத்தில் அதிக கொழுகொழுவென்றும் இருக்கக்கூடாது. பிறகு இந்த பிசைந்த சப்பாத்தி மாவில் ஒரு சிறிய எலுமிச்சை அளவு மாவை எடுத்து உலர்ந்த கோதுமை மாவில் பிரட்டி சப்பாத்தி திரட்டில் வட்டமாக உருட்ட வேண்டும். மாவை மெல்லியதாக தட்டை வட்டமாக உருட்ட வேண்டும். சீராக உருட்ட கைப்பழக்கம் உதவி செய்யும். அடுப்பில் ஒரு தோசை கல்லை ஏற்றி சூடாக்குங்கள். கல் சூடானதும் அதன் மீது ரொட்டியை போட்டு சிறு சிறு காற்று கொப்பளங்கள் ரொட்டி பரப்பில் தெரிய வந்ததும் அதை திருப்பி போடுங்கள். ஃபுல்காவின் 2 பக்கங்களும் ஓரளவு நன்றாக வேக வேண்டும். இதை பெரிதாக எரிந்து கொண்டிருக்கும் தீயின் மேல் காட்டுங்கள். ஃபுல்கா என்பது உப்புதல் என்று பொருளாகும். தீயில் 2 பக்கங்களும் சுட்டெடுக்க வேண்டும். சுட்டு முடித்த ஃபுல்கா ரொட்டியை அடுப்பில் இருந்து எடுத்து தட்டில் வைத்து அதன் மீது 1 துண்டு அமுல் பட்டரை சேர்த்து உருகும் வெண்ணெயாக ரொட்டி முழுவதிலும் பரப்ப வேண்டும். மெல்லிய ரொட்டியும் அமுல் பட்டரின் சுவையும் 1, 2 என்று அடுத்தடுத்து ஃபுல்கா ரொட்டிகளை கேட்டு சாப்பிட ஆசையாக இருக்கும். இந்த ஃபுல்கா வாயில் கரைந்து மனதை ஈர்க்கும்.